தற்போதைய பரபரப்பான செய்தி வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவருக்கு நிபந்தனையில ஜாமீன் வழங்கியிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை. லட்டு பரபரப்பு, சிலேபி பரபரப்பு, அப்புறம் பஞ்சாமிர்தம் பரபரப்பு, அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு. அது பரபரப்புக்கு பஞ்சமாக இருக்கு. அது அந்த திருடுறது, கமிஷன் வாங்குறது, லஞ்சம் பெறுறது, டாஸ்மார்க் சரக்கை கூடுதலாக விளை வச்சு விற்கிறது, 10 ரூபா கூட்டுறது, நேரம் கணந்து விற்கிறது, கள்ளச்சரக்கு ஓட்டுறது, இதெல்லாம் தியாகத்தில் வருது. உங்களுடைய தியாகம் போட்டுறது. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு யார் மேலே வருதில்ல. எங்கள் பாட்டை ஒருத்தன் செக் இழுத்தான்ல, அவர் மேலே 9 வருஷம் 8 வருஷம்லாம் ஜெயிலில் இருந்தாங்கல்ல, எங்கள் தாத்தங்க எல்லாம் தூக்கில் தொங்குனாங்கல்ல, இவங்க அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்றது? அதுக்கு பேர் என்ன சொல்றது? இந்த நாட்டில் மண்ணெல்லி விற்கிறது, மலையை குடைஞ்சி விற்கிறது, இந்த இந்த என்ன செய்யறது, இந்த மாதிரி சாராயம் காய்ச்சிறது, இது பண்றது, இதெல்லாம் தியாகத்தில் வருது. வீரதீர செயல்களில் பெருமை மிக்க செயலில் வருது. இந்த வழக்கை உங்ககிட்ட கேட்கிற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லணும். இந்த வழக்கை போட்டது யார்? திமுக. நல்லா தெரியுதுல்ல, உள்ள வச்சது யார்? இப்ப 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 இருங்க, சிரிக்காதீங்க. அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு. உள்ள போங்க, அப்புறம் வாங்க. இது என்னது? நீங்க அனுப்புனது நீங்க தான். இப்ப வருக வருக உங்க தீர செயல், வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும், அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும். இதே ஐயா கரூர்ல பேசினது இருக்கு. கட்ட கேட்டுக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார். இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா? அனுப்பிட்டா தம்பி உங்களுக்கு பகிரில் ஐயா பேசுனது. திருப்பி கட்சியில் உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம், அங்க செய்த திருட்டை இங்க வந்து செய்யுங்கள். அதுதான் ஏன்னா நல்ல திருடன். இதுல என்ன நீங்க எல்லாம் தான் சொல்லணும். இதை நீங்க அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த கொடுமையெல்லாம் வந்த உடனே அதுல பாருங்க, அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்னா அமைச்சராக்குவாங்க. யார் அதிகமா வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் நல்ல அமைச்சர். அவ்வளவுதான். பெரியாருக்கு தமிழ்நாட்டில் யார் செய்யல? பிஜேபி வேணா செய்யாம இருக்கும், வேற யார் செய்யல? எல்லாரும் செய்யறாங்க. என் தம்பி மாலை வச்சுட்டு பெரியார், நான் பெரியார் கொள்கையை பின்பற்ற போறேன், நான் திராவிட அரசியல பின்தொடர்றேன், ஏதாவது பேசினாரா? மாலை இடுறதுனா நீங்க உங்களுக்கு ஒரு ஒண்ணு என்ன செய்தி சொல்றேன்னு தெரியல, ஒன்னே திராவிட அரசியலுக்கு போயிட்டாருன்றேன். நான் என்ன இப்ப என்ன கேட்கிறேன், பெரியார் என்பவர் பொது தலைவரா, பொது அடையாளமா, திராவிட அடையாளமா? மாலையை வச்ச உடனே திராவிட அரசியலுக்கு போயிட்டாராங்கிறீங்க. இப்ப தெரியுதா? பெரியார் தமிழருக்கான அடையாளமோ குறியீடோ, தமிழ் தேசிய இனத்திற்கான அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கான தலைமையோ குறியீடோ இல்லை. நீங்களே சொல்றீங்க. அது அவர் பெரியாருக்கு போயிட்டார், அப்ப திராவிட அரசியலுக்கு வந்துட்டார். அது திராவிட அரசியல், திராவிட அரசியலின் குறியீடு. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று இருந்தது. என்னது? தனித்தமிழ் அடிகளார், மறைமலை அடிகளினுடைய நினைவு வந்துச்சு. தமிழ் தென்றல், அது தனித்தமிழ் அடிகள், இவர் தமிழ் தென்றல் தெரிவிக்கா, அவருடைய நினைவு வந்துச்சு. அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மரியாதையோ இல்லை. அதுக்கப்புறம் எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நினைவு வந்தது, அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மாலையிடுதலோ மரியாதை இல்லை. இது ஏன்னா எங்க அடையாளம் உங்களுக்கு தெரியுதா? இது தமிழ் அடையாளம், தூய தமிழர் அடையாளம். நீ நிராகரிக்கிற, உன்னுடைய திராவிட குறியீட தூக்கி தள்ளுற. அதை ஒரு தடவை என் தம்பி சொல்றாரான்னு பாருங்க. 27 அல்லது அதுக்கப்புறம் கட்சி அக்டோபர் 27 கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இல்ல நான் திராவிட அரசியல் பண்றேன். பெரியாருக்கு நாங்க கூட தான் மரியாதை செய்யறோம், பெரியாரோட கோட்பாட்டை எடுக்கிறோம். பெரியார் எங்கள் வழிகாட்டி, அண்ணல் அம்பேத்கர் அறிவாசான், அவர் எங்கள் வழிகாட்டி, மார்க்ஸ் எங்கள் வழிகாட்டி. கோட்பாட்டில் ஒரு வழி இருக்கிறது தங்கச்சி. மார்க்ஸை நான் என்னுடைய ஆசானா ஏற்கிறதுக்கும் தலைவனா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு தலைவன் ஜீவானந்தம், சிங்காரவேலர், எங்களுடைய அப்பன் நல்லகண்ணு, இவன் தான் என் தலைவன். நான் எதுக்கு போய் அவரே இருக்கணும்? பெரியாரு நான் வழிகாட்டியா இருக்கிறேன். தலைவனா என் தலைவன் பிரபாரனா தான் ஏற்பேன். ஏன்னா தகப்பன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் ரத்தவனா இருக்கணும். இது எங்க கோட்பாடு. ஆனால் அம்பேத்கரை நான் ஆசானா ஏற்கிறேன், வழிகாட்டியா ஏற்கிறேன், அறிவு ஆசானா ஏற்கிறேன். ஆனால் தலைவனா என் பாட்டன் அயோத்திதாசனி, என் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசனி, MC ராஜாவையும் தான் நான் ஏற்பேன். எங்க அண்ணன் திருமாவளவனா தான் ஏற்பேன். எனக்குள்ள இருந்தா நீ எடுக்கணும். நீ அங்க போய் கூட்டிக்கிட்டாதான் தங்க அதெல்லாம் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது தங்கச்சி. அது என்ன ஒரு இதுக்கு நான் என்ன சொல்றது, தங்கச்சியை நான் அப்படி எதிர்பார்க்கல, பிரியாவை நான் அப்படி எதிர்பார்க்கல.
அது சக மனுஷியோட உரிமை. உதட்டு சாயம் பூசிக்கிறதெல்லாம் உலகத்தில் ஒரு பிரச்சனையாக வரும்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். இது ஒரு சாதாரண ஒரு இது. அதுக்கு போய் பணியிட மாற்றம்லாம் செய்வதை முற்போக்காளர்கள் தான் பேசணும், பெண்ணிய உரிமை பேசினவங்க தான் பேசணும். அது தவறு. அதுக்காக செஞ்சிருக்கலாம் தவறு, அதெல்லாம் தவறு. அது நான் பார்த்தேன் கேட்டேன். அது ரொம்ப வலியான செய்தியாக தான் இருக்கு. இதுக்கு அண்ணன் என்ன செய்யலான்னு சொல்லு. வருந்துறேன், அது தவறு. அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. அது தங்கச்சி பிரியாவை நான் அப்படி எதிர்பார்க்கல, அது தப்பு. அதனால அதை தன்னோட பணி செய்கிறவங்க நல்லா உடை உடுத்திட்டு வரணும், நல்லா இருக்கணும்னு விரும்பணும். அதுதான் நல்ல தலைமை பண்பு. அது இல்லாமல் நீ சரியில்லை. அது அவர் வரல, பயந்துக்கிட்டு விட்டு அவர் வழக்கு போடலாம். ஒரு 15 நாள் 20 நாள் ஒரு சிறையில் வைக்கலாம், விட்டுலாம். இனிமேல் இப்படி பேசாதீங்கன்னு சொல்லலாம். அதான் சரி. கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிலாம் ஒரு குண்டாசில் திருப்பி போடுறது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழிவாங்கல் நடவடிக்கை. அதை புரிஞ்சு கொண்டு தான் உச்சநீதிமன்றம் வந்து கடுமையாக இவங்க வந்து திருப்பி வழக்கு பெறலைன்னா கடுமையாக கண்டித்து தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அது தம்பியை நான் வரவேற்கிறேன்.